சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது பொறை ஆகும். அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. குருவினா எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது? எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். எவ்வுயிருக்கும் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும். நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும். நற்பண்பு உடையவருடன் நட்பு கொள்ள வேண்டும். சிறுவினா ஆசார கோவை கூறும் 8 வித்துக்கள் யாவை? பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். பிறர் செய்த தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். இனிய சொற்களை பேசுதல். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். கல்வி அறிவு பெறுதல். எல்லோரையும் சமமாக பேணுதல். அறிவுடையவராக இருத்தல். நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும். விதைக்கும் விதைகள் ஆகும். பாடலுடைய பொருள் ஃபுல்லுமே எழுதணும். இவை ஆசாரை கோவை கூறும் 8 வித்துக்கள் ஆகும்.